கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்று ஒரு விசேஷித்த நாள் எங்களுடைய சபையார்களுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்களை கொண்டு செல்லுகிற இந்த ஓட்டத்திலே இந்த சபை நிறுவப்பட்டு பல வருடங்கள் ஆகிறது. அதன் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்த மன்றேசா இந்த இடத்திலே கூடியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசிர்வதித்து வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லோரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. விசேட விதமாக உங்களுடைய மேய்ப்பர் அங்கிள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அங்கிள். ஆண்டருடைய பணியை மேற்கொள்ளும் பொருட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாள் வரையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து அவர் சொன்னார், இஸ்ரவேலுள்ளே உத்தமமானவனும் கபடமற்றவன் என்று சொன்னது போல கடைசி நாளிலே ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுவார், உத்தமமான ஓட்டத்தை, உண்மையான ஒரு ஓட்டத்தை ஓடினேன் ஊழியக்காரனே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார். நீங்கள் அவரை முகமுகமாக பார்க்கும் பொழுது கடைசி பரியந்தம் நீங்க அவர் ஓட்டத்தில் இன்னுமா நிலை நிற்க வேண்டும். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ வாஞ்சியாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் சீடர்களை பார்த்து. அது எல்லோருக்கும் அழகாக பொருந்தும். எங்களுடைய ஆவியிலே அனலாய் எப்பொழுதும் ஆண்டவருக்கென்று ஓட வேண்டும். என்ன செய்தாலும் அதை ஆண்டவருக்கென்றே நாங்கள் செய்ய வேண்டும். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, பெரிய சபை சின்ன சபை என்றெல்லாம் இல்லை. சபைகள் என்பது, நாங்கள் இருக்கிற இடம் என்பது வெறும் கட்டிடம் தான். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்க, அப்போஸ்தலன் பவுல் அழகாக சொன்னார், உங்களுடைய சரீரம் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று. அதனால நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, உன்னதமான ஒரு வாழ்க்கை, மகிமை, ஆண்டவருக்கென்று மகிமையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். இந்த சபையாரை நாங்கள் கூடியிருக்கும் பொழுது எங்களுக்கென்று முக்கியமாக இருக்க வேண்டியது ஐக்கியம். சபை ஐக்கியம் மிகவும் முக்கியம். சபை ஐக்கியம் என்றது உலக பிரகாரமான ஐக்கியம் என்பதை பார்க்கிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எங்களுடைய ஐக்கியம் எவ்வாறு உள்ளது, எங்கள் வாழ்க்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் எங்களை அலசி ஆராய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உணர வேண்டும். நாங்கள் எவ்வாறு ஒரு நல்லதொரு ரிலேஷன்ஷிப்போட நாங்கள் இருக்கிறோம், ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறோமா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை வெளிப்படுத்துங்கள். நாங்கள் அன்றாடம் வாழ்கிற வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். நான் கொரிந்தியர் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே அந்த ஒரு 1ஆம் அதிகாரத்தை நான் தடவைகள் வாசித்து கொண்டே இருந்தேன். மிகவும் பிடித்திருந்தது. அதில் ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமலும் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கொரிந்தியர்களுக்கு அப்போஸ்தலராகிய பவுல் எழுதுகிறார், நீங்க எல்லாரும் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு 4 விதமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒரே சிந்தனை உடையவர்களாக இருங்கள், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாயிருங்கள், சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று அவர் அழகாக சொல்லுகிறார். இதை கண்டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா என்ன அப்படி என்று, கொரிந்தியர்களுக்குள்ளே நிறைய பிரிவினைகள், நீங்க தொடர்ந்து அதை வாசிச்சு போக்குள்ள விளங்கும். அது கொரிந்தியருக்குள்ளே அநேகமான பிரிவினைகள் உண்டாயிருந்தது. உதாரணமா சொல்லணும் என்றா, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு, நான் இந்த பாசருக்குரியவன், நான் இந்த சபைக்குரியவன், என்னுடைய மெய்ப்பன் இவர், எனக்கு எல்லாம் இவர்தான் என்று சொல்லி அநேகர் எங்களுடைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிறோம். பட் பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது யார்? பவுலா
இல்ல பேதுருவா, இல்ல அப்போல்லோவா, யார் உங்களுக்காக? கிறிஸ்துவா சிலுவையில் அறையப்பட்டது. எங்களுக்கு மீட்பு உண்டாகுவதற்காக சிலுவையில் அறையப்பட்டவர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனால 1 கொரிந்தியர் 1:12 நாங்கள் பார்க்கும் பொழுது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவனும் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். எங்களுக்குள்ள நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது ஒரு பிரிவினைகள் உண்டாயிருப்பது ஒரு பிழையான காரியம். எங்கள் எல்லாருக்கும் முன்பதாக இருப்பது எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் ஒருவரால் மாத்திரம்தான் நாங்கள் இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுப்பதற்கு இன்று யாரும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில முன் வர மாட்டார்கள். பிள்ளைக்காக தாயும், தாய்க்காக பிள்ளையும் கூட வர மாட்டார்கள் தங்கள் ஒரு ஒரு ஜீவனை கொடுக்கிறதுக்கு. ஆனா அந்த பரலோகத்துல இருக்கிற எங்களோட தேவன் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எங்களின் நிமித்தம், எங்களுடைய பாவ வாழ்க்கை நிமித்தம் அவரோடு ஒன்றிணைப்பதற்காக, ஒரு சொல்லணும்டா சிம்பிளா சொல்லணும்னா ரிகன்சிலியேஷன், அவரோடு ஒப்புரவாக்கும்படிக்காக அவர் தாமே பரலோகத்திலிருந்து அவர் அந்த ஒரு பிரம்மாண்டமான, அவர் அந்த பரிசுத்தமான ஒருத்தர், ஒரு கனம் பொருந்தி அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு மனுஷனாக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே வந்தவர். காரணம் அவரோடு நாங்கள் ஒன்றித்திருக்க, அவருடைய வழிகளிலே நடக்க, அவர் எவ்வாறு பிதாவோடு ஒன்றித்திருந்தாரோ, அவர் இவ்வாறாக வசனம் சொல்லுகிறது யோவான் 14:11, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். பிதாவோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருமித்தவராக, ஐக்கியமுள்ளவராக எப்பொழுதும் இருந்தார். இந்த பூமியில இருந்த காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 100% அவர் தேவனாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார். ஆனால் எப்பொழுதும் அவர் பிதாவினுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்துதான் அவருடைய அந்த பூமியிலே அவர் செய்த ஊழிய காலங்கள் எல்லாம் இருந்தது. அவர் எவ்வாறு ஒற்றுமையா இருந்தாரோ, நாங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒற்றுமையாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரோடு ஒற்றுமையாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் ஒரு நல்லதொரு ரிலேஷன்ஷிப்பில், ஒரு வித் யூனிட்டி, ஒரு ஒரு அன்போடு ஒவ்வொரு நாளும் அவரோட இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் காண்கிற மனுஷனோடு நாங்கள் அன்பாயிருக்க, எங்களுடைய சபைகளில் இருக்கிற மற்றவர்களோடு நாங்கள் அன்பாயிருக்க, ஐக்கியமாயிருக்க, அது எங்களுக்குள்ளே தானாக ஒரு உந்துதல் உண்டாகும். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எவ்வாறு கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம்? கிறிஸ்துவுடைய சிந்தை உடையவர்களாக மாறும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவனுடைய சிந்தை உடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்போஸ்தலராகிய பவுல் பிலிப்புவுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாகுங்கள். நாங்கள் யாரை போல மாற வேண்டும்? தொடர்ந்து 5ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. இயேசு கிறிஸ்துடைய சிந்தை மாத்திரம்தான் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய சிந்தை, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தன்னுடைய ஜனங்களை எவ்வாறு மீட்டுக் கொள்ளலாம் என்று தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிக்காட்டி, உலகத்திலே எவருமே வெளிக்காட்டாத அன்பை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வெளிக்காட்டினார் எங்களுக்கு. நாங்கள் பிறரை நேசிக்கிறவர்களாக, பிறரோடு ஐக்கியப்பட்டு, பிறரோடு ஒற்றுமையாக வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவரை நாங்கள் வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய சிந்தனையிலே நாங்கள் நிலை நிற்க வேண்டும். ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பாரப்பட வேண்டும். கடைசி பரியந்தம் அந்த சிலுவையில் அவர் இருக்கும் வரையிலும் அவர் கடைசி ஒரு ஆத்துமாக்காகவும் அவர் பரிதாபப்பட்டார். பாருங்க, இந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கடைசி அந்த கல்வனுக்காகவும் அவர் அந்த ஒரு ஆத்ம வாஞ்சி உண்டு அவருக்குள்ள இருந்தது. இந்த கல்வனுக்காக அவர் செய்கிறார், நீ இன்று என்னுடைய பிரதேசில் என்னோட இருப்பா என்று. அந்த கள்ளன் ஒன்றுமே செய்யல, கள்ளன் ஒரு குற்றவாளி. ஆனாலும் அந்த கடைசி நேரத்துல அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்திலே அவர் திரும்பியது அந்த அன்எக்ஸ்பெக்டட். அவர் அந்த கள்ளனுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா தான் இருந்திருக்கும், அவருக்கு அவ்வாறு ஒரு ரட்சிப்பு வந்திருக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டார். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மேல் பரிதாபப்படுகிறார், அவரையும் ரட்சித்துக் கொள்ளுகிறார். அந்த கடைசி பரியந்தம் அந்த ஆத்துமதாகம் அவருக்குள்ளே இருந்தது. எங்களுக்குள்ளும் நாங்கள் ஆத்துமதாகம் உள்ளவர்களாக, ஆண்டவருடைய சிந்தை உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதையே அப்போஸ்தலர் பவுல் வெளிப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும்
எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்க வேண்டியது. ஆண்டவர் எவ்வாறு வாஞ்சியா இருந்தாரோ, இந்த பூமியிலே பாவம் இல்லாத வாழ்க்கை, ஒரு அன்பான வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்துகிற வாழ்க்கை, அதுவே நாங்கள் வாழ வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் வாழ்கிற காலத்தில் எங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனைகள் மிகவும் எல்லாம் 100% ஒருத்தரும் போய் சொல்ல முடியாது. ஒரு மனுஷ பிரகாரமான சிந்தனைகள் மாத்திரம்தான் கூடுதலா இருக்கிறது. அதுவும் நல்ல சிந்தனைகளை விட கெட்ட சிந்தனைகள், கூடாத சிந்தனைகள். ஆண்டவர் ஒரு தடவை சொல்லுகிறார், மனுஷனுக்கு உள்ள போறதை விட மனுஷனுக்கு உள்ள இருந்து வெளியே வாரதுதான் எல்லாவற்றையும் தீட்டுப்படுத்துகிறது என்று. மார்க் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரையான வசனங்கள் அநேகமான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு விபச்சாரங்களும், பொய்களும், வேசித்தனங்களும், களவுகள், தூஷணங்கள், ஆண்டவரை மறுதளிக்கிறது, பெருமைகள் என்று அநேகம். இன்று எங்களுடைய சபைகள் இருக்கிறாங்க. நாங்களே ஒரு ஆளும் கேள்வி கேட்டு பாருங்க. எங்களுக்குள்ள இவ்வளவு விதமான எண்ணங்களும் பெருமைகளும் இருக்குது, பொய்கள் இருக்குது, பிறரை குறித்து உள்ளத்திலே பொறாமைகள், வஞ்சங்கள், எரிச்சல்கள், இதெல்லாம் சபையாராய் இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் நாங்கள் தாங்க வேண்டும். எங்கள் சரீரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஆலயம். இந்த சரீரத்தை அசுத்தப்படுத்தப்படாதபடிக்கு எவராயிருந்தாலும் இந்த சரீரத்தை குறித்து, பிறரை குறித்து ஒரு விபச்சார எண்ணங்கள், விபச்சாரம் செய்யாதபடி எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில we are very small crowd. நாங்கள் எங்களை கேட்டு பாருங்க, என் வாழ்க்கையில் நான் இந்த விதமான ஒரு அசுத்தமான எண்ணங்கள் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று. நான் மறுபடியும் இதை நான் சொல்லுகிறேன். சபையில் விபச்சாரத்துக்கு விலையோடுங்கள். இளைஞர்கள், வாலிபர்கள், இளம் பெண்கள், திருமணம் முடித்தவர்களோ திருமணம் முடிக்காதவர்களோ, இது உங்கள் சரீரங்களை நீங்கள் அசுத்தப்படுத்தாதபடிக்கு இந்த பொல்லாத பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். யார் யார் இருக்கிறான்னு தெரியாது. நான் பிளான் பண்ணலை நான் பேசுறதுக்கு, பட் ஐம் டாக்கிங். உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். சபையாராக ஒருவர் தாங்கி அது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தொடர்ந்தும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துறது எவ்வாறு என்றால், ஒரு ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுடைய பாடி, எங்களுடைய சரீரத்தை நீங்கள் எடுத்தோம் என்று சொன்னா, நிறைய அங்கங்கள் இருக்குது சரீரத்துல. ஆனால் ஒரு அங்கத்துல ஒரு நோவு உண்டாகும் பொழுது அது மொத்த உடம்பையும் அது பாதிக்கும். ஒரு அங்கம் வேலை செய்யல என்று சொன்னா மற்ற எல்லா அது ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமலே போயிடும். அந்த ஒரு நோவு வந்து உடம்பு முழுக்க பரவும். அதே போலத்தான் இந்த சரீரம் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குரியது. அதுல பிரிவினைகள் உண்டாயிருக்க கூடாது. வேறு வேறாக இருந்தாலும் எல்லாம் வந்து ஒரு உயிரும் ஒரு இரத்தத்தினாலும் இருக்கிறது. நாங்கள் இந்த உடம்பு உச்சந்தலைமையில் உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்தி அவர்களுக்குள்ள இருக்கிறவராக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25-27 இதை அப்போஸ்தலராகிய பவுல் அழகாக சொல்லுகிறார். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கவனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். தெளிவான வார்த்தை. இதுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. நீங்களை வாசித்து விளங்கிக் கொள்ளுங்க. இந்த சரீரம் ஆண்டவருக்குரியது. நாங்கள் எவ்வாறு இந்த ஒவ்வொரு பல பல அங்கங்கள் உண்டாய் ஒரு சரீரமாய் இருக்கிறதோ, அதே போல நாங்கள் வேறு வேறாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறவர்களாக அவருடைய ஆலயத்திலே அங்கமாய் நாங்கள் இருக்கிறோம். அதே போல நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களை ஒப்புரவாக்கும்படிக்காக, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மீட்கும்படிக்காக அவர் தம்முடைய ஜீவனையை கொடுத்திருந்தார். அவர் எங்களுக்கு ஒரு ஒப்புரவாக்கும் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் பிறரோடு கசப்புணர்வுகள் இல்லாமல், பிரிவினைகள் இல்லாமல், எவருக்குள்ளே குறைவுண்டாயிருந்தாலும், எவருக்குள்ளே எங்களுடைய ஒரு கசப்புகள் இருந்தாலும் அவரோடு பேசி ஒற்றுமையாகி அன்பாக ஒரு ஐக்கியத்தோடு இருப்பதற்கு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராயும் இருக்கிறார். அந்த தேவனுடைய அழைப்பின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அன்றாடம் ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். நாங்கள் எவ்வாறு கிருபாசன தண்டைக்கு, அதாவது காணியாட்சிக்கு புறம்பாக நாங்கள் எவ்வாறு ஒவ்வொருவரும் இருந்தோமோ, ஆனால்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து எங்களை சுதந்திரவாளிகளாகவும் மாற்றி இருக்கிறார். எங்களை கிருபாசன தண்டைக்கு கிட்ட சேர பண்ணி இருக்கிறார். அந்நியராயிருந்தங்களை, புறஜாதியாயிருந்தங்களை அவர் எங்களை சொந்த பிள்ளைகளாக, மகனாக, மகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வரமும் கிருபையும் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை உணர வேண்டும். I will living that life. ஆண்டவர் அழைத்ததின்படி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, வாழ்கிறோமா? நாளைக்கு எதுவும் நடக்கும் என்றால், மறுநொடி என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வாழ வேண்டிய வாழ்க்கை ஆண்டவர் அழைத்ததின்படி ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அனலான வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்போம். நாங்கள் ஆண்டவர் அழைத்தபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை மறுபடியும் நாங்கள் ஒரு போலியான ஒரு வாழ்க்கை, வாயால நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவரை மன்னிச்சுத்தேன், இவரை மன்னிச்சுத்தேன், எனக்கு ஒருத்தரையும் குறித்து கசப்புணர்வு இல்லை, நான் எல்லாருக்காண்டியும் ப்ரே பண்ணுறேன்னா. பட் உண்மையா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ஆளுக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ரகசியமாக என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவராய் பிள்ளை என்று நான் வெளியில சொல்லிக்கொண்டு என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், நான் உள்ளுக்குள்ள என்னத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்று நான் மறைக்கலாம். அந்த ரங்கத்தில் செய்கிறவைகள் எல்லாம் ஒரு நாளைக்கெல்லாம் வெளியரங்கமாகும். ஒரு கலப்படமற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும், உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும், பாவங்கள் இல்லாதவர்களாக, அனுதினம் ஆண்டவரோடு நடக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முழுவதுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை பேசி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:15 சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை அந்நியன் நிதானிக்காதபடிக்கு செய்ய வேண்டும். வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? சபை என்று போறார்கள், சர்ச் என்று போறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை என்று பிறர் சொல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவங்களுக்குள்ள கொடுத்த ஆவி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாங்கள் ஆவியிலே நிறைந்திருந்தால் தான் ஆவிக்குரியவைகளை, தேவனுக்குரியவர்களை நாங்கள் ஆராய்ந்து அறியத்தக்க ஒரு 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 வல்லமை உண்டு எங்களுக்கு. நாங்கள் மனுஷரீகமாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்களாய் எல்லாவற்றையும் நிதானித்து அறிய வேண்டும். ஆனாலும் பிறரால் நிதானித்து அறியப்படாதபடிக்கு, பிறரங்களை ஜட்ஜ் பண்ணாதபடிக்கு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் அழைத்ததின்படி நாங்கள் நடக்க வேண்டும். நாளில் இதை பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்கும் அங்கிளுக்கும் பெரிய நன்றி. சபையார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் மறுபடியும் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா புகழும், எல்லா துதியும், எல்லா கனமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. God bless you all. Bye bye.